ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவாசிகி சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது புளி ரசம் எப்படி வச்சு புளி சாதம் கிண்டுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ சட்டுன்னு செய்யக்கூடிய புளி சாதம். ஏன்னா நம்ம இப்போ குழம்பு தொட்டுக்க அப்படின்னு வச்சு செய்யணுனாக்கா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ சட்டுன்னு சீக்கிரமாகவே நம்ம ஒரு சமையல் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னாக்கா, இப்போ வேலைக்கு போகிறவங்க, ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு சட்டுன்னு செஞ்சு கொடுக்கணுனாக்கா ஈஸியாக சட்டுன்னு சீக்கிரமாகவே செஞ்சு கொடுக்கக்கூடிய புளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், புளி ரசம் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 150 கிராம் புளி எடுத்து நல்லா ஊற வச்சு புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ரசம் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க தண்ணி. அண்ட் தென் 100 கிராம் வறுத்த மல்லாட்டை எடுத்து உரிச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு தேக்கரண்டி பெருங்காயத்தூள், ஒரு 5 காஞ்ச மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 தேக்கரண்டி வெந்தயத்தூள், ஒரு தேக்கரண்டி மஞ்சள் தூள், ஒரு தேக்கரண்டி கடுகு அண்ட் கொஞ்சமாக கருவேப்பிலை. ஸோ இவ்வளவுதான் தேவையான பொருட்கள். ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருந்த புளி கரைசல்ல நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்பயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு கடாய் வச்சிடலாம். வச்சுட்டு கொஞ்சம் காஞ்ச பிறகு லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் லைட்டாக கொஞ்சம் காஞ்சி வரட்டும். எண்ணெய் நிறைய சேர்த்துக்காங்க. எந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு ரசம் டேஸ்டாக இருக்கும். அதிகமாக கெட்டும் போகாது சீக்கிரமா. பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு பொரிஞ்சு வருது வெடிச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு அது கூட மல்லாட்டை பை சேர்த்துக்கங்க. மல்லாட்டை பை சேர்த்து அந்த எண்ணெயோட கொஞ்சம் வதங்கி வரட்டும். அதெல்லாம் கொஞ்சம் வதக்கி விடுங்க. இது கூட நம்ம பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். பெருங்காய பொடி சேர்த்து கொஞ்சம் லைட்டா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காஞ்ச மிளகாய் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா வதங்கி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருந்த புளி கரைசல் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரசம் நல்லா கொதிச்சு வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருந்த வெந்தயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரசம் நம்மளுக்கு கொதிச்சிருச்சு. ஸோ நல்லா ஓரளவு கட்டியாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், புளி ரசம் கொஞ்சம் ஆறிட்டு இது கூட நம்ம சாப்பாடு கொஞ்சம் வடித்து வச்சுருக்கோம். வடித்து வச்சுருக்கிற சாப்பாடு ரொம்பவும் ஆற வேண்டாம். லைட்டாக ஆறின பிறகு இந்த ரசத்தை இது கூட வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு கலந்து விட்டுக்கங்க. நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி கலந்துக்கங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நீங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ டேஸ்டாகவும் இருக்கும். இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது தெரியுங்களா? பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ அது கூட நான் மாங்காய் பச்சடி வச்சுருக்கேன். நான் இதுக்கு தொட்டுக்க மாங்காய் பச்சடி சாப்பிட போகிறேன் தொட்டுட்டு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உருளைக்கிழங்கு பொடிசாக கட் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மாங்காய் பச்சடியும் டேஸ்ட்டாக இருக்குது. மாங்காய் பச்சடி எப்படி செய்யணும் உங்களுக்கு தெரியணும்னாக்கா நான் அதோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.